ஹலோ மக்களே! சிந்து பைரவி அடுத்து இனி நடக்க போகுதுன்றத இந்த ஒரு வீடியோவில் ஒரு குட்டி பிரமோவாக பார்க்கலாம் வாங்க. சிவா வந்து என்ன சிந்துன்றாங்க, என்னுடைய பக்கத்தில் நான் படுத்துக்கட்டுமா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லி படுத்துக்கிறாங்க. அப்புறம் 2 பேரும் சில விஷயங்களை பேசி ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. அப்புறமா சிந்துவும் பைரவியும் அவங்களுடைய வீட்டுக்கு கிளம்புறாங்க. அத்தை உடம்ப பார்த்துக்கோங்க டாக்டர், நீ கூட நிறைய யோசிக்காமல் டைமுக்கு கரெக்டாக சாப்பிட்டு தூங்கணுன்றாங்க. சரிடுவாங்க சிந்து, நீ எல்லாரும் மேலே வச்சுருக்கிற பாசம் புரியுதுமா, போயிட்டு ஆடி மாதம் முடிஞ்சது வரதானே போகிறீங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்றாங்க. அத்தை நீங்கள் என்ன மறந்துடுவீங்களா அப்படின்றாங்க. சிந்து உன்னை போய் மறப்பாங்களான்றாங்க. காயத்ரிக்குமே வந்து இதை பற்றி கவலைப்படாதுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. மகா இருந்துட்டு போடி போ, ஒட்டுமா தானிம்மா நீ போக வேண்டியதான்றாங்க. கண்டிப்பாக நீ போனதுமே சிவாக்கோ ஸ்னேகாவுக்கோ நான் ஆசைப்பட்ட மாதிரி கல்யாணம் பண்ணி வச்சிருவேன்றாங்க. ஏன்னா சந்தோஷம் நிம்மதி இல்லாமல் என் புள்ள தவிச்சிட்டு இருக்காண்டி, அதுக்கு காரணமே நீ தான்றாங்க. அதனால் உன்னை விவாகரத்தை பண்ணி விட்டுட்டு என் பையனை ஸ்னேகாவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மகா பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து ஆரம்பம் வந்துட்டு கொஞ்சமாச்சு இவளுக்கு ஏதாச்சும் ஃபீலிங்ஸ்ன்னு இருக்கா பாரு, ஃபீலிங்ஸே இல்லை, நாம் தான் வந்து அவள் போகிறான்னு சொல்லிட்டு இந்த அளவுக்கு வருத்தப்பட்டுட்டு இருக்கோம். ஆனால் அவளுக்கு எந்த ஒரு கவலையும் இல்லை, அவள் நிம்மதியாக சந்தோஷமாக தான் இருந்துட்டுருக்கா போல் அப்படின்ட்டு ரொம்ப கவலையோடு இருந்துட்டுருக்காங்க. தேவையில்லாமல் நாம் தான் எல்லாத்தையும் யோசிக்கிறோம் அப்படின்ட்டு ஆரம்பம் ரொம்ப அப்செட்டாக இருக்காங்க. போட்டால் போயிட்டு போட்டு விடு, நாமே நம்ம ஃபீல் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஆரம்பமும் ஃப்ரீயாக விட்டுருவாங்க. பைரவமே போய்டுறாங்க. அந்த வீட்டுக்கு போயிட்டு சிந்துவுக்கு சிவாவுடைய நினைப்பா மட்டும்தான் இருக்குது, வேறு எதுவுமே அவங்க யோசிக்கல. அந்த அளவுக்கு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க சிந்து. அடுத்து வரக்கூடிய பிரமோல என்ன நடக்க போகுது வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.